அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ராகி சர்பத் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிருக்கேன். இதில் லேசாக கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த நல்லா இதை ஜூஸ் எடுத்துக்கலாம். நல்லா இதை புழிச்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த திப்பியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அப்படியே கூட கலந்துக்கலாம். ஆனால் இந்த வரவரப்பாக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க குடிக்காது. அதுக்காக நீங்கள் பெரியவங்க குடிக்கும்போது இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி வடித்து ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜூஸை நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், கடல் பாசி, கஸ்டர்ட் பவுடரு, பால், இதில் எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாங்க. இந்த ஜூஸ் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். இது நோன்பு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. நோன்பு இல்லாத சாதாரண இடத்துல வர வெயிலுக்கும் இதை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அடிக்கடி இது சாப்பிடுவோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு 4 ஸ்பூன் ராகி மாவை 1/2 லிட்டர் ஒரு தண்ணியில் போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கட்டிகள் இருக்கக்கூடாது, கலந்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி நம்ம வேற வேலையெல்லாம் பார்க்குற வரைக்கும் இந்த கட்டிகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். கூடுமான வரைக்கும் கட்டிகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி தண்ணியாக இருக்கட்டும். இது ரொம்ப கட்டியாக கரைக்க வேண்டாம், தண்ணியாகவே இருக்கும். ஏன்னா இது ஜூஸுன்னு தான் சொல்லுவோம், அதனால் இது கட்டியாக இருக்கட்டும். இது கஞ்சி கிடையாது, இது ஜூஸு தான். அது மறுபடியும் சொல்கிறேன், இது கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம அடுப்பில் வச்சு அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ கரைச்சி ஒரு பக்கம் இதை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ரொம்ப கொதி வந்தால் அந்த மாவு உருண்டை உருண்டையாக போயிடும். அதனால் ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம இந்த ராகி மாவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக அது வெந்து வரும். கட்டிகள் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வெந்து வரும். இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கீழே அடியில் போய் நின்றுடும் இந்த ராகி மாவு. அதுக்காக கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம எப்பவும் கஞ்சி காசுவோம் இல்லை ராகி மாவில், அதே மாதிரி தான் இது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அவ்வளோதான். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தால் தான் இந்த ராகி மாவு நல்லா வேகும். இப்போ நல்லா கொதித்து நுரைச்சி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எப்படி பொங்கி வருது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க. வச்சோடனே இது உள்ளே போயிடும், கீழே வழியாது. இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. இந்த கொதி நிலையிலேயே இது நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இது கொதிச்சு நல்லா அடங்கினதும் நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல பெரிய ஸ்பூனால 4 ஸ்பூன் ராகி மாவு போட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 பங்கா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரையில் சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்கும். அந்த கட்டிகள் கரையிற வரைக்கும் இந்த அடுப்பு நிதானத்திலேயே வச்சு இதை நல்லா கரைச்சி இதை வேக வச்சுக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரையோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த ராகி மாவோட நல்லா கலந்து ஒரு அருமையான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அது வரைக்கும் நீங்கள் இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். இது கொதி வந்து அடங்கினதும் நீங்கள் இதை நல்லா ஆற வச்சிடணும். நல்லா கொஞ்சம் நீங்கள் இது ஒரு லிமிட்டாக ஆறின உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வெளியில் தான் வச்சேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. நல்லா ஆறிடுச்சு. நம்ம நோன்பு திறக்கிறதுக்கும் இது ஆறுறதுக்கும் இது கலக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் வச்ச இந்த சியா விதையும் இதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொஞ்சம் லைட்டாக ஜில்லுன்னு இருக்கும்.
இது கொஞ்சம் லைட்டாக ஜில்லுன்னு இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஜில்லுன்னு குடித்தாலும் நல்லாயிருக்கும். இது ஜில்லே இல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பாதாம் பிசின். இது ஒரு 4 ஸ்பூன். எல்லாமே 4 ஸ்பூன் நீங்கள் போடும்போது இந்த டேஸ்ட் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். எதுவும் அதிகமாகவும் குறையாகவும் இருக்காது. இதே மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸை சேர்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸ் சேர்த்த உடனே பாருங்கள் இந்த அருமையான கலர் வந்துடும். இந்த கலர் தாங்க குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. இந்த கலர்னால அவங்க வந்து அந்த ராகினாவே ஓடுற குழந்தைங்களும் இந்த கலர்னால குடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இந்த கலரை நல்லா சேர்த்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே கிடையாது, இயற்கையான கலர் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அனுப்புங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ நல்லா கலந்துச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். நிதானமாக ஊற்றுங்க, இல்லைலாம் கொட்டிடாமல் ஊற்றிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம உங்களுக்கு என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நட்ஸு பிடிக்காத குழந்தைங்களுக்கு சேர்க்க வேண்டாம், அப்படியே கொடுத்துருங்க. நட்ஸு பிடிக்கிற பெரியவங்களுக்கு நட்ஸு போட்டு கொடுங்க. நான் வந்து பாதாம் முந்திரி 2 தான் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை தான் இப்போ சேர்க்க போகிறேன். ஒரு அருமையான ஜூஸுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. இதை ஜூஸுன்னு சொல்லலாம், ஜிகர் தண்டான்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சலாம் அலைக்கும்.